பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்து. நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அதை முதல்ல நம்புங்க. நான் தனியா இல்லை, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தவர். அந்த வாக்கு நமக்கும் சொந்தம்னு சொல்றார். இப்ப நம்புறீங்கல்ல? சரி, இன்னைக்கு ஒரு வார்த்தை. யோபு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. பிரச்சனை அதுதாங்க. இன்னைக்கு நாம பயப்படுற காரியம் வாழ்க்கையில் நடந்துருது, அஞ்சினது வந்தது. இது அழகா பிசாசு மிக அழகா அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணி நம்ம உள்ளத்துல மரண பயத்தை கொண்டு வருவான், தோல்வி பயத்தை கொண்டு வருவான், நஷ்டத்தை கொண்டு வருவான். இப்படி என்னென்ன காரியத்தை கொண்டு வந்து நம்மளை அதுக்கு அடிமையாக்க முடியுமோ அதுக்கு அடிமையாக்கி கடைசியில் அந்த காரியம் அப்படியே நம்ம வாழ்க்கையில நடக்கும்படி செஞ்சிருவோம். பயப்படாதீங்க. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார். நம்ம ஏங்க பயப்படணும்? அவருடைய சித்தம் இல்லாம அந்த தலையிலிருந்து ஒரு முடி கூட உதிராதுன்னு பைபிள் எழுதப்படும். அவருக்கு சித்தம் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவும் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுறீங்க? ஒருவேளை ஏதோ வியாதியை குறித்து பயப்படுறீங்களா? எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்களா? என் பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியம் நடந்துருமோ பயப்படுறீங்களா? இன்னைக்கு அந்த பயத்தை இயேசுவின் நாமத்தில் வெளியே போட்டுருங்க. நீங்க எதை குறித்து பயப்படுறீங்களோ, எதை குறித்து அஞ்சுறீங்களோ, பிசாசு அதை அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்க வச்சிருவான். ஜாக்கிரதையா இருங்க. அப்படி பயத்தின் எண்ணம் வரும்போது இருதயத்தை கேள்வி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் அந்த பயத்தை கொண்டு ஒரு ஆவியை உன்னை கடிந்து கொள்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்கு குறித்தது அவர் நிறைவேற்றி முடிப்பார், அவர் செய்ய நினைத்து தடைபடாது. இப்படி விசுவாச வார்த்தைகளை சொல்லி 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 அறிக்கிட்டு அந்த பயம் உங்களை விட்டு வெளியே போற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயத்துல அந்த நம்பிக்கை வந்தோன்னு ஜெபத்தை நிறுத்துங்க. எந்த சூழ்நிலையிலும் பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க பயப்படுகிற காரியத்தை அவனை உறுதிப்படுத்தி விடுவான். கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய முடியும், தடுத்து விடுவான். அதனால எச்சரிக்கையா ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பயப்படுகிற ஆவியங்களுக்கு கொடாமல் தெளிந்த புத்தி உள்ள தைரியம் உள்ள ஆவியங்களை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். எதை குறித்து ஜனங்கள் பயந்திருந்தாலும் கர்த்தரையெல்லாம் மாற்றி சந்தோஷம், சமாதானத்தை, தைரியத்தை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. God bless you.